மே 18 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ PSLV C61 ஏவுகலம் மூலமா மேம்பட்ட புவி கண்காணிப்பு திறன்களோட கூடிய ரிசாட்-1B அப்படிங்கிற ரேடார் படப்பிடிப்பு செயற்கைக்கோளை ஏவ இருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான ராணுவ நடவடிக்கை நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரிசாட்-1B ராக்கெட்டை நாளைக்கு ஏவ இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. இது மாதிரி செயற்கைக்கோள்கள் விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் ஆய்வு திறன்களை வலுப்படுத்துறதுல முக்கியமானதா கருதப்படுது. இஸ்ரோ இன்னும் இந்த திட்டத்தை பத்தி முழுமையான விவரங்களை வெளியிடல. ஆனாலும் கிடைச்சிருக்க தகவல் படி செயற்கைக்கோளுடைய மொத்த எடை சுமார் 1710 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னும் இது சுமார் 529 கிலோமீட்டர் உயரத்துல சூரிய ஒத்திசைவு அதாவது ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்படும் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இந்த செயற்கைக்கோளை ஏவுனதுக்கு பிறகுதான் இது முழுமையா செயல்பட 3 மாசம் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த செயற்கைக்கோள் ஏவுனதுக்கு பிறகு இது முழுமையா செயல்பட சுமார் 3 மாதங்கள் எடுக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ரேடார் படப்பிடிப்பு செயற்கைக்கோள்கள் அதாவது இந்த ரிசாட் எந்த வானிலையில ரேடார் படப்பிடிப்பு செயற்கைக்கோள்கள் ரிசாட் அப்படிங்கிறது வானிலை எந்த நிலையில இருந்தாலும் கண்காணிப்பை வழங்கக்கூடியதா இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான செயற்கைக்கோள்கள் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சாரை கொண்டிருக்கும். இந்த சென்சார்கள் பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல தரையில இருக்கக்கூடிய இலக்குகளை மிக தெளிவா படங்கள்ல பிடிக்க முடியும். மேலும் மோசமான வானிலை காலத்திலையும் கூட இந்த சென்சார் ரொம்ப சிறப்பாகவே செயல்படும். இத்தகைய செயற்கைக்கோள்கள் ராணுவம் தொடர்பான மதிப்புமிக்க உளவு சார்ந்த விஷயங்களையும் வழங்குவதாக அறியப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.